Question. The mean free path of molecules of a gas with radius r is inversely proportional to option 1, option 2, option 3, option 4. Mean free path 1 by under root 2 pi d square into number of molecules per unit volume r, kT divided by under root pi d square into pressure r, mass divided by under root pi d square into density. So here we can take any of the expression. Since radius is given, so diameter, where d is the diameter, diameter is equal to twice the r. So we can write it lambda mean free path is equal to, you can take any expression, we will take this expression 1 by under root 2 pi in place of d 2r square into number of molecules per unit volume is equal to 2 into 2 4. This is equal to 4 root 2 pi into r square into n, where n is equal to number of molecules per unit volume. Therefore, this is constant, this is constant, this is constant, this is constant, or we can say lambda is equal to constant into 1 by r square, or lambda, that is mean free path, is inversely proportional to diameter, inversely proportional to radius square. So the right answer is radius is inversely proportional to r square. The option A is right. Numericals. Find mean free path and collision frequency of hydrogen molecule in a cylindrical container at 3 atm and 27 degree centigrade. Radius of hydrogen கொடுத்திருக்காங்க, atm எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்க, molar mass of hydrogen கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? mean free path lambda ஒன்று கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது collision frequency. collision frequency னா எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மாலிக்யூல் கொலைட் ஆகுது, மற்ற மாலிக்யூலோட கொலைட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. ஃபர்ஸ்ட்டாக என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 3 atm அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1 atm தான் எவ்வளவு? 1 atm இஸ் ஈக்குவல் டு 1.013 into 10 to the power 5 பாஸ்கல். பாஸ்கல்னா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 3.039 into 10 to the power 5 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 27 டிகிரி. அந்த கண்டெய்னரில் இருக்குது 27 டிகிரியில் ப்ரெஷர் 3 atm இஸ் ஈக்குவல் டு இதோட ஒரு 273 கூட்டிக்கிட்டோம்னா 300 டிகிரி கெல்வின் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் molar mass of hydrogen m நாட்னு சொல்லலாம். m நாட்னா ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 2 கிராம். நெக்ஸ்ட் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேட்டா டயமீட்டர், ரேடியஸ் ஆஃப் த ஹைட்ரஜன். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்ஸ்ட்ராங். ஸோ டயமீட்டர் என்ன வரும்? டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் ரேடியஸ். 1 ஆம்ஸ்ட்ராங் is equal to 10 to the power minus 10 meter. Therefore, diameter is equal to 2 into 10 to the power minus 10 meter. So, the diameter. This is diameter.
இது வந்து மோலார் மாஸ், டெம்பரேச்சர், ப்ரெஷர் எல்லா டேட்டாஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன மோலார் மாஸுக்கு கொடுத்துருக்காங்கிற போது நம்ம வந்து டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். டென்சிட்டி கண்டுபிடிச்சோம்னா இந்த ஃபார்முலா எப்படி வரும்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி mass of a molecule divided by under root pi d square into density. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு மாஸ் ஆஃப் எ சிங்கிள் மாலிக்யூல் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே 3 மாஸ் ஆஃப் எ சிங்கிள் மாலிக்யூல் இஸ் ஈக்குவல் மாஸ் ஆஃப் எ சிங்கிள் மாலிக்யூல் into மாஸ் ஆஃப் எ சிங்கிள் மாலிக்யூல் into Avogadro's number. into Avogadro's number is என்ன வரும்? மோலார் மாஸ். ஸோ இதுலேருந்து நம்ம மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டிவைடட் பை Avogadro's நம்பர் 2 கிராம். ஸோ மோலார் மாஸ் 2 கிராம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா MKS யூனிட்டில் போகிறது மீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸில் யூஸ் பண்ணணும். 2 கிராம் சொல்கிற போது 2 டிவைடட் பை 1000 மீட்டர் kilogram kg is equal to 2 into 10 to the power minus 3 kg. So mass. So 2 into 10 to the power minus 10 kg divided by Avogadro's number 6.6023 into 10 to the power 23. The Avogadro's number. So in the values for mass of gas எவ்வளவு வருது? So mass of the gas. Mass of a gas molecule. So where m is equal to mass of a gas molecule. Mass of a gas molecule. So இதை divide பண்ணும்போது the value comes out to be m is equal to m naught by Na. Comes out to be 3.32 into 10 to the power into 10 to the power minus 27 kg. ஸோ மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். மாஸ் கண்டுபிடிச்சோம். டென்சிட்டி இப்போ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ டென்சிட்டி நமக்கு தேவைப்படுது இந்த ஃபார்முலாவில். ஸோ டென்சிட்டி என்ன வருது? டென்சிட்டி மாலிகுல் த்ரோட் த மாலிகுலில் சேமாக தான் இருக்குது. அப்போ டென்சிட்டி பெர் யூனிட் வால்யூம் எடுத்தாலும் சரி, டென்சிட்டி பெர் யூனிட் மோல் எடுத்தாலும் சரி, டென்சிட்டி ஃபார் த டோட்டல் கேஸ் எடுத்தாலும் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன்னா டென்சிட்டி இஸ் சேம் த்ரோட் த கேஸ். ஸோ டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார் 1 மோல், பிகாஸ் ஃபார் 1 மோலுக்கு டென்சிட்டி எடுத்தோம்னா மோலார் மாஸ் டிவைடட் பை இட்ஸ் வால்யூம், டிவைடட் பை வால்யூம். ஸோ நமக்கு வால்யூம் தேவைப்படுது. இப்போ டென்சிட்டி m0 நமக்கு தெரியும், m0க்கு தெரியும், பட் வால்யூம் தேவைப்படுது. வால்யூம் நம்ம எடுக்கலாம். PV இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு ஆர் இன்ட்டு டி. சின்ஸ் ஃபார் நம்ம வந்து எடுக்கிறது 1 மோலுக்கு, அப்படிங்கிற போது PV இஸ் ஈக்குவல் டு RT or V is equal to RT by P. So RT by P அப்படின்னு வரும்போது R என்ன? R is equal to universal gas constant, which is value is equal to, so V is equal to 8.31. ஆரோட வேல்யூ. டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? as it is 300 கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சர், டிவைடட் பை ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க 3.039 into 10 to the power 5 newtons meter square. ஸோ இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணுற போது இதோட வேல்யூ வந்து 8.2 into, ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 8.2 into 10 to the power minus 3 into 10 to the power minus 3. வால்யூம் எத்தனை? மீட்டர் கியூப். யூனிட்டில் எழுதணும் மீட்டர் கியூப் வால்யூம். இதுக்கு மாஸ் கேஜியில் வருது. ஓகே, ரைட். ஸோ நவ் மாஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வாட் இஸ் டென்சிட்டி வேணும்? ஸோ டென்சிட்டி ஆஸ் இட் இஸ் நம்ம எழுதியிருக்கோம் m0 பை வால்யூம். m0 வந்து 2 கிராம். அதை 2 கிராமை நம்ம கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், -3. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 8.2 into 10 to the power minus 3. ஸோ டென்சிட்டிங்கிறது kg per meter cube. ஸோ kg per meter cube. Value now this value, calculated value 2 into 10 is equal to, either cancel into 0. The value should come 0.244.
244 kg per meter cube. So volume கிடைச்சிச்சு நமக்கு. So density கிடைச்சிச்சு. So இந்த formula போவோம். Therefore mean free path is equal to density mass. What is mass? Value of mass is equal to 3.32 into 10 to the power minus 27 kg and divided by root 2 divided by root 2 into divided by root 2 into pi க்கு தான் தெரியும் into pi into d square எவ்வளோ d square d வந்து எல்லாம் கண்டுபிடி d is equal to 2 into 10 to the power minus 10 2 into 10 to the power minus 2 into 10 to the power minus 10 அதோட ஸ்கொயர் into density எவ்வளோ கண்டுபிடிச்சோம் density is equal to 0.244. ஸோ இது சால்வ் பண்ணுற போது இது என்ன பண்ணும் 3.32 into 10 to the power minus 27 into root 2 into pi 3.14 into 2 into 2 4 10 to the power minus 20 வரும் minus 20 ப்ளஸ் போனுச்சுன்னா மேலே பண்ணி ப்ளஸ் 20 ஆகும் into 0.244. இதை இப்போ calculate பண்ண டைம் அதிகமாக இருக்கும் அதனால் calculated value நம்ம போட்டுக்கோம். So what is the calculated value? Calculated value of lambda is equal to 7. It comes out to be 7.66 into 10 to the power minus 8 meter. ஏன் மீட்டர்னு சொல்கிறோம் lambda length free path இங்கேருந்து இங்கே எவ்வளோ distance ஸோ அதோட யூனிட்டு lambda தான் வரும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க then find the free path in collision frequency. collision frequency நம்ம எப்படி பார்க்கலாம் collision frequency ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் frequency. So velocity is equal to frequency into wavelength. So frequency is equal to velocity divided by lambda. Lambda தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 7.66 into 10 to the power minus 8 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ velocity எப்படி கண்டுபிடிக்கலாம் velocity இங்கே velocityனா VRMS கொடுத்துருந்தா VRMS போட்டுக்கலாம் V average போட்டுக்கலாம். ஸோ நம்ம we'll find out VRMS. Frequency is equal to velocity divided by wavelength. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் velocity frequency is equal to frequency into wavelength. So F is equal to V by lambda. So V என்ன வருது V is equal to VRMS. So VRMS நம்ம கண்டுபிடிக்கணும் VRMS ஏற்கனவே படிச்சிருக்கோம் under root 3 pressure by density. ஏன்னா நம்ம VRMS வந்து மாலிகுல் VRMS ஸ்பீட்லேயே போகலாம் ஆவரேஜ் ஸ்பீட்லேயே போகலாம் இங்கே நம்ம VRMS கண்டுபிடிப்போம் அந்த ஃபார்முலா வச்சு. So with assuming the molecule move with we are calculating for VRMS. So 3 into P is equal to 3 க்கு வேல்யூ ப்ரெஷர் தான் தெரியும் ப்ரெஷரோட வேல்யூ இது அண்ட் டென்சிட்டியோட வேல்யூ இவ்வளோது. ஸோ ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுற போது அண்டர் ரூட் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் 3 into 3.039 into 10 to the power 5 divided by density is equal to 2.44 kg per meter cube. So அதோட வேல்யூ calculated வேல்யூ வந்து 1933. ஸோ வெலாசிட்டிங்கிறதுனால அதோட யூனிட் வந்து மீட்டர் per செகண்ட். ஸோ நம்ம வெலாசிட்டிக்கு VRMS that is V is equal to VRMS by lambda. So VRMS is equal to 1933 meter per second square and lambda that is mean free path is equal to 7.66 into 10 to the power minus 8 meter. So இதோட வேல்யூ again மறுபடியும் இதோட வேல்யூ நம்ம noted வேல்யூ தான் 2.52 into 10 to the power 10. ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறதுனால அதோட யூனிட் என்ன வரும் frequency is equal to 1 by time is equal to 1 by s
or second inverse. So second inverse ni so frequency is equal to this much 2.52 into 10 to the power 10 second inverse.